Dear students and friends, very good morning. இந்த கிளாஸில் வந்து நான் ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயரியா அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டயரியா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுனா இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வெண்ட் பேசேஜ் ஆஃப் தி ஸ்டூல், அதுவும் புவர்லி ஃபார்ம்டு வாட்டரி ஸ்டூல், அடிக்கடி மோஷன் போகிறதும் தண்ணியாக மோஷன் போகிறதும் தான் டயரியா. ஸோ டயரியா இஸ் பேசேஜ் ஆஃப் too frequent poorly formed watery stools. இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் வந்து மோஷன் தண்ணியாக போகுது, ஏன் அடிக்கடி போகுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டியூ டு இன்ஃபெக்ஷன்ஸ், அப்படி இல்லைன்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் சர்டைன் டாக்ஸின்ஸ், அப்படி இல்லைன்னா ஆன்சைட்டி, அதாவது ஃபீலிங் ஆஃப் அப்ரஹென்ஷன், or otherwise administration of certain drugs like antibiotics. இதுதான் reasons for the diarrhea. இப்போ மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இன் gastrointestinal tract அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குளுக்கோஸ் லிங்க்டு சோடியம் அண்ட் வாட்டர் அப்சார்ப்ஷன் டியூ டு ஆஸ்மாட்டிக் gradient. The sodium and water absorption is related to the glucose. இது அப்படி இல்லைன்னா secretion of the chloride ions into the gut, that is related with the secretions of the sodium and water. மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், அதாவது மொட்டிலிட்டி ஆஃப் தி கட்னு சொல்லுவோம், கட் மொட்டிலிட்டி, அதர்வைஸ் தி ஜிஐடி மொட்டிலிட்டி. பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அதிகமான டயரியாங்க, பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் கம்மியான கான்ஸ்டிபேஷன். ஸோ இதுதான் வந்து மெயினான ரீசன் ஃபார் டயரியா. இந்த டயரியா வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து செக்ரிட்டரி டயரியா, இன்னொன்று வந்து மொட்டிலிட்டி டிசார்டர் டயரியாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக்ரிட்டரி டயரியா அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இன்டெஸ்டைனல் வால் வந்து அதனுடைய ஃபங்க்ஷனல் இன்டெகிரிட்டியை வந்து லாஸ் பண்ணும்போது intestinal wall loses its functional integrity. அப்படி இல்லைன்னா intestinal wall வந்து டேமேஜ் ஆகும் பொழுது there will be increased secretion of the electrolyte into the intestinal tract. So when intestinal wall loses its functional integrity or gets damaged, that leads to increased secretion of the electrolytes into the intestinal tract. இது 5 காரணங்களால நடக்கலாங்க. ஒன்று வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஷிகலோசிஸ் அண்ட் சால்மோனெல்லா. ஸோ த ரீசன் ஃபார் செக்ரிட்டரி டயரியான்னு எடுத்துட்டிங்கன்னா இன்வால்மெண்ட் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுங்க. அதில் வந்து ஷிகலோசிஸாக இருக்கலாம், இல்லை சால்மோனெல்லா டைஃபியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்வால்மெண்ட் ஆஃப் பாக்டீரியல் எண்டோடாக்சின்ஸு, ஈகோலையாக இருக்கலாம், கிராம் நெகட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், அப்படி இல்லைன்னா விப்ரியோ காலரா விச் ப்ரொடியூசஸ் காலரா, அப்படி இல்லைன்னா இன்வால்மெண்ட் ஆஃப் ரோட்டோ வைரஸ் இன்ஃபெக்ஷனு, அப்படி இல்லைன்னா there may be chances of diarrhea due to inflammatory bowel disease, அதாவது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கான்ஸ் டிசீசஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், அதனால் வந்து டயரியா வரலாம். அப்படி இல்லைன்னா administration of the certain antibiotics can produces diarrhea. ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி டயரியாவை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா there are some useful microorganisms in our GIT, that is called probiotics. இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம கொடுக்குறப்ப என்ன பண்ணோம்னா அது வந்து அந்த யூஸ்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசத்தையும் சப்ரஸ் பண்ணிவிடுங்க. there will be suppression of the intestinal microflora that leads to the that leads to the digestion problem. அதனாலே நமக்கு வந்து டயரியா வரலாம். ரெண்டாவது விதமான டயரியா பார்த்தீங்கன்னா மொட்டிலிட்டி டிசார்டர் டயரியாங்க. அப்போ என்னன்னா நம்ம பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அதிகமாகிறப்ப, மொட்டிலிட்டி அதிகமாகிறப்ப இந்த ரெசிடென்ட் டைம், இந்த ஃபீக்கல் மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் பீரியட் வந்து கம்மியாகிடும். கம்மியானோன்னா என்ன ஆகும், லெஸர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் அப்சார்ப்டு ஃப்ரம் தி ஃபீக்கல் மேட்டர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வாட்டரி ஸ்டூல் வந்து வரலாம்.
எக்ஸாம்பிள் வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். இப்போ ரீசன்ஸ் ஃபார் டயரியா நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம டயரியா வந்து ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து இன்ஃபெக்டிவ் டயரியா, இன்னொன்று வந்து நான் இன்ஃபெக்டிவ் டயரியா. அப்படி இல்லை நம்ம ஸ்பெசிஃபிக் டயரியா, நான் ஸ்பெசிஃபிக் டயரியான்னு பிரிச்சுக்கலாம். இப்போ காரணம் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா ஸ்பெசிஃபிக் டயரியா தான். தட் இஸ் டியூ டு மெயினாக வந்து இன்ஃபெக்டிவ் டயரியா தான் ஸ்பெசிஃபிக் டயரியான்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து ட்ராவலர்ஸ் டயரியா டியூ டு என்டிரோடாக்சிஜெனிக் ஸ்ட்ரெயின். என்டிரோனா இன்டெஸ்டைன், இன்டெஸ்டைனில் டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து ஈகோலை, ஷிகுலோசிஸ், சால்மனல்லா அண்ட் ரோட்டா வைரஸ். இது இல்லாமல் வந்து விப்ரியோ காலரா, விப்ரியோ காலரா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். Typhoid fever, Salmonella typhi, that produces diarrhea. Some protozoal infections like Endomoeba histolytica can also produce diarrhea. Non-infective diarrhea அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் அண்ட் டாக்ஸின். ஃபுட்டு வீணாக போன ஃபுட்டு, சமைச்சு ரொம்ப நேரமான ஃபுட்டு, இல்லை ஓவர் நைட்டு ப்ரிசர்வ் பண்ணாமல் வச்சுருக்கிற ஃபுட்டு, அதில் வந்து டாக்ஸின்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கலாம். இதெல்லாம் சம்டைம்ஸ் பயத்தால் வந்து டயரியா வரலாம். சம்டைம்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சர்டன் ட்ரக்ஸ்னால வந்து டயரியா வரலாங்க. அப்போ கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி அதிகமாகிறதுனால வரக்கூடிய டயரியா பை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் குலினெஸ்ட்ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய ரிவர்சிபிள் ஆன்டிகுலினெஸ்ட்ரேஸ் அண்ட் irreversible anticholinesterase, ப்ரோகைனெட்டிக் ஏஜென்ட்ஸ் சொல்லக்கூடிய மெட்டாக்ளோப்ரோமைட் அண்ட் டாம்பெரிடோன், some of the antibiotics like tetracycline, chloramphenicol, clindamycin, ampicillin, they alter the intestinal microflora, thereby it produces diarrhea. Apart from that, colchicine or alkaloid that also produces the diarrhea. இப்போ நம்ம டயரியா வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு அப்ரோச்சஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா கண்டினியூஸாக டயரியா போகிறப்ப there will be loss of fluid and electrolyte. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி காஸ், என்ன காரணத்தால் வந்து டயரியா வந்துச்சு, அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். மூணாவது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஆன்டி டயரியா ஏஜென்ட்ஸ். ஸோ in diarrhea, increase in motility and secretions in the gut with decreases absorption of the water and electrolyte. இதை தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அப்ரோச் என்னன்னா, கரெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அடிக்யூட் நியூட்ரிஷனை நீ ப்ரொவைட் பண்ணணும். சரியா? இப்போ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, ஓஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்டையோ இல்லை ஐவி ஃப்ளூயிட்ஸ், டெக்ஸ்டோஸ் நார்மல் சாலைன்னு இல்லை டெக்ஸ்டோஸு, இந்த மாதிரி ரிங்கர் லாக்டேட், இந்த மாதிரி ஐவி ஃப்ளூயிட்ஸையும் நம்ம கொடுத்து டீஹைட்ரேஷனை சரி பண்ணலாம். இப்போ ஓஆர்எஸ்ன்னா என்னன்னு பார்ப்போம். ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் அப்படின்னா WHO கொடுத்துருக்கிற ஃபார்முலா சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, trisodium citrate, glucose, water. So 2.6 gram sodium chloride, 1.5 gram potassium chloride, 2.9 gram trisodium citrate and 13.5 gram glucose எடுத்து 1 லிட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா that gives 245 milli osmolarity per liter. இது கொடுத்தா நம்ம ரீஹைட்ரேட் பண்ணிடலாம். இது ரீஹைட்ரேஷன் மட்டும் இது யூஸ் கிடையாதுங்க. இது இல்லாமல் போஸ்ட் சர்ஜிக்கல், போஸ்ட் பர்ன் அண்ட் போஸ்ட் ட்ராமாவுக்கு இதை கொடுக்கலாம். ரீஹைட்ரேஷன் அண்ட் நியூட்ரிஷன் பர்பஸுக்கு இதை கொடுக்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக்கு, சன் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா இதை கொடுக்கலாம். இது இல்லாமல் பேரண்டலாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஓரல் ரூட்டாக நீங்கள் மாற்றணும். ஐவி ஃப்ளூயிட்னா நீங்கள் வந்து பேரண்டலாக தான் கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம ஓரல் ரூட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம ஓஆர்எஸ் பவுடரை வந்து டிசால்வ் பண்ணி, தண்ணியில் டிசால்வ் பண்ணி we can take by oral route. இப்போ ஆன்டி டயரியில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு விதமான கிளாஸிஃபிகேஷன் நம்ம வச்சுருக்கோம். ஒன்று வந்து நான் ஸ்பெசிஃபிக் டயரியா. நான் ஸ்பெசிஃபிக் டயரியானா நோ ஆன்டிமைக்ரோபியல்,
no involvement of microorganism. அப்போ non-antimicrobial, antidiarrheal. எக்ஸாம்பிள் மொட்டிலிட்டியை கரெக்ட் பண்ணக்கூடிய டைஃபினாக்சிலேட், லோப்ரமைட், கொடின், அட்ரோபின் அண்ட் ஸ்கோபலமைன் either be anti-motility agents or anticholinergic. ஸ்பெசிஃபிக்காக டயரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டி-இன்ஃபெக்டிவ் ட்ரக்ஸை நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று ஆன்டிமைக்ரோபியலில் வந்து கோட்ரைமாக்சசோல் சொல்லக்கூடிய ட்ரைமெத்தோபிரிம் வித் சல்ஃபாமெத்தாக்சசோல், நார்ஃப்ளாக்சசின், டாக்ஸிசைக்ளின், எரித்ரோமைசின், மெட்ரோனிடாசோல் ஆர் ஆன்டி-செக்ரிட்டரி ஏஜென்ட்ஸ் சொல்லக்கூடிய சல்ஃபாசலாசின் அண்டு மிசலாசின். இதெல்லாம் வந்து அந்த இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டயரியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள். ஆன்டி மொட்டிலிட்டி ட்ரக்ஸு நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து டைஃபினாக்சிலேட்டு, கொடின், லோப்ரமைடு. இது மூணும் பார்த்தீங்கன்னா ஓபியாய்டு ட்ரக்ஸுங்க. ஓபியாய்டு அதாவது செமிசிந்தட்டிக் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஓபியாய்ட்ஸு. இது வந்து ரெண்டு ரிசப்டார் லாக் பண்ணும். ஒன்று வந்து மியூ ரிசப்டார், இன்னொன்று வந்து டெல்டா ரிசப்டார்ஸ். The mu and delta receptors are present in the enteric neuron. அப்போ இந்த ட்ரக்ஸை நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டாலே கான்ஸ்டிபேஷன் டெவலப் ஆகும். ஸோ கான்ஸ்டிபேஷன் டெவலப் ஆகிறதுனாலே இதை வந்து நம்ம டயரியாவுக்கு யூஸ் பண்ணலாம். இது மியூ ரிசப்டாரில் எப்படி ஆக்ட் பண்ணணும்னா ப்ரொப்பல்சிவ் மூவ்மெண்ட்டை கம்மி பண்ணி அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக the water content will get absorbed from the fecal matter. டெல்டா ரிசப்டாரில் என்ன பண்ணணும்னா அப்சார்ப்ஷனை ப்ரொமோட் பண்ணி செக்ரேஷனை கம்மி பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டினால தான் இது ஆன்டி டயரியாவாக டயரியல் ட்ரக்ஸாக யூஸ் பண்ணுறோம். டைஃபினாக்சிலேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் அடிக்ஷன் லைபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி. சிந்தட்டிக் ட்ரக்ஸு நல்ல ஆன்டி டயரியல் எஃபெக்ட் இருக்கும். இது வந்து பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணுறதுனால சிஎன்எஸ் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். This also produces respiratory depression. லோப்ரமைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரக்ஸு. ஹவு த லோப்ரமைடு டிஃபர் ஃப்ரம் அதர் ஓபியாய்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நோ அப்யூஸ் லயபிலிட்டி. ட்ரக் அடிக்ஷன் லயபிலிட்டியே இதுக்கு கிடையாது. சிஎன்எஸ் எஃபெக்ட் கிடையாது. பெரிஃபரலாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஓபியாய்டு. இதுக்கு வந்து ஆன்டிகொலினர்ஜிக் ஆக்டிவிட்டியும் இருக்குது. The drugs inhibits the calmodulin. Calmodulin வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் இன் தி கன்ட்ராக்ஷன். இது வந்து நான் இன்ஃபெக்டிவ் டயரியாவுக்கும் ட்ராவலர்ஸ் டயரியாவுக்கும் எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய டயரியாவுக்கும் இந்த ட்ரக்கு நல்லா யூஸ் ஆகுது. இதை வந்து நம்ம தனியாகவும் கொடுக்கலாம், கம்பைன் பண்ணியும் கொடுக்கலாம். டைஃபினாக்சிலேட் வித் அட்ரோபின் ஒரு காம்போசிஷன் இருக்குது. லோப்ரமைடு வந்து 4 மில்லிகிராம் நம்ம கொடுத்தோம்னா டயரியாவில் வந்து நம்ம விடுபடலாம். ஆன்டிகொலினர்ஜிக் பார்த்தீங்கன்னா ரெடியூசஸ் தி பெரிஸ்டால்டிக் மூமெண்ட். அஸ்டல்கொலின் இன்க்ரீசஸ் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டு. Atropine reduces the peristaltic movement. It all reduces motility of the bowel and secretions. But இது செக்ரிட்டி டயரியாவுக்கு வந்து ரொம்ப புவராக தான் வேலை செய்யும். This is the drug used in nervous or drug induced டயரியாவுக்கு இதை நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஆன்டிமைக்ரோபியல்ஸ் என்னென்ன ஆன்டிமைக்ரோபியல்ஸ் வந்து நம்ம டயரியாவுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா காலராவுக்கு டெட்ராசைக்ளின், கோட்ரைமாக்சசோல். கோட்ரைமாக்சசோல்னா ட்ரைமெத்தோபிரிம் வித் சல்ஃபாமெத்தாக்சசோல் காம்பினேஷன், எஸ்பெஷலி இன் சில்ட்ரன். கேம்ஃபிலோபாக்டர் ஜிஜுனி அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கனிசத்து மூலமாக டயரியா வந்துச்சுன்னா நார்ஃப்ளாக்சசின், எரித்ரோமைசின். கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிசைல் மூலமாக வந்துச்சுன்னா மெட்ரோனிடாசோல். அமீபிக் டிசென்ட்ரி ஜெடியாசிஸ் மூலமாக டயரியா வந்துச்சுன்னா மெட்ரோனிடாசோல் டைலாக்சனைடு ஃபியூரேட். These also useful in severe states of travelers diarrhea which is caused by E. coli and Campylobacter. அப்படின்னா நார்ஃப்ளாக்சசின்,
O-triamoxazole, doxycycline and erythromycin. இப்போ அந்த டயரியா வந்து டியூ டு ஷிகுலோசிஸாக இருந்ததுன்னா ஷிகுலோஎன்டரைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி இன்டெஸ்டைன் டியூ டு ஷிகுலோசிஸ் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக பிளட் அண்ட் மியூக்கஸ் வந்து மோஷன்லாம் வருங்க. ஷிகுலோசிஸ் வந்து கேரக்டரைஸ்டு பை fecal matter with blood and mucus. அப்படி இருந்ததுன்னா சிப்ரோஃப்ளாக்சிசினோ நலிடிக்சிக் ஆசிடோ இல்லை நார்ஃப்ளாக்சிசினோ கொடுக்கலாம். சப்போஸ் இந்த என்டரைட்டிஸ் இஸ் டியூ டு சால்மனல்லா டைஃபியே வந்து என்ட்ரிக் ஃபீவர் தான். என்டிரைட்டிஸ் டியூ டு சால்மனல்லா அப்படின்னா ஃப்ளோரோக்வினோலன்ஸும் ஆம்பிசிலினும் கொடுக்கலாம். என்டிரோகொலைட்டிஸ் காலன்ல இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா O-triamoxazole and ciprofloxacin can be given. So with this we have completed the drugs used for the treatment of the specific diarrhea as well as non-specific diarrhea. In next class we will be discussing about the drugs used for the treatment of constipation. Thank you very much.